விசிக முன்னாள் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தாவைக்காவில் இணைந்துள்ளார். இவருக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்திற்கு சமமான பதவி வழங்க விஜய் உத்தரவாதம் கொடுத்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அரசியல் களத்தை சூடாக்கியுள்ளது. வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனா கடந்த ஆண்டு விசிகவில் இணைந்தார். இவருக்கு விசிக தலைவர் திருமாவளவன் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கினார். இதனையடுத்து திமுக கூட்டணி கருணாநிதி குடும்பம் தொடர்பாக அவர் சொன்ன கருத்துக்களால் அவரை கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்வதாக திருமாவளவன் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா விசிகவில் இருந்து விலகினார். இதனிடையே அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தாவேக தலைவர் விஜயுடன் ஆதவ் கலந்து கொண்டதெல்லாம் அரசியல் களத்தில் பேசுபொருளானது. ஆதவ் அர்ஜுனா அடுத்ததாக எந்த கட்சியில் இணைவார் என்ற கேள்வி எழுந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அக்கட்சியில் இணைவார் என்றும், வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம்தான் 2026 தேர்தலில் அதிமுகவிற்கு தேர்தல் வியூகங்களை அமைத்து கொடுக்க உள்ளதாக தகவல் வெளியானது. இச்சூழலில்தான் நேற்று முன்தினம் பட்டினப்பாக்கத்தில் தாவைக்க தலைவர் விஜயை தனியாக சந்தித்து ஆதவ் அர்ஜுனா பேசினார். அப்போதே தாவைக்காவில் இணைந்து விட்டார் என்றும், அதிகாரப்பூர்வ தகவலை விஜய் இன்று அறிவிப்பார் என்றும் தகவல்கள் வந்தன. இந்த நிலையில்தான் தாவைக்காவில் இணைந்த ஆதவ் அர்ஜுனாவிற்கு அக்கட்சியில் முக்கிய பதவியை விஜய் வழங்க இருக்கிறாராம். அதாவது ஏற்கனவே அக்கட்சியின் பொதுச் செயலாளராக என் ஆனந்த் இருக்கும் நிலையில் அவருக்கு இணையான பதவியை விஜய் வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் ஆதவ் அர்ஜுனாவிற்கு தேர்தல் சிறப்பு பிரிவு பதவி வழங்கப்பட உள்ளதாம். தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் பணி உள்ளிட்டவற்றை அவர் கவனிப்பார் என்றும் கூறப்படுகிறது.